வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஆதிவீரகுரு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, ஏற்கனவே ஒற்றைச்சுவலில் நம்ம ஆயத்த நிலையில் கிறுக்கி அதெல்லாம் போட்டிருந்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒற்றைச்சுவலில் பகில் எப்படி பண்ணுறதுன்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். எப்பயும் போல் நம்ம ஆயத்த நிலை நிற்கணும். ஃபஸ்ட் நான் சைடில் எண்டு பண்ணி காமிக்கிறேன், அதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. லெஃப்ட் லெக் முன்னாடி வச்சு நல்லா ரைட் லெக் பின்னாடி வச்சு நம்ம நிற்கிறோம். சரியா? இதில் என்ன பண்ண போகிறோம்னா ஒற்றைச்சுவலில் பகில் போட போகிறோம். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு பின்னாடி திரும்பி 2 பின் சுற்று, 1 2 2 சுற்று சுற்றியாச்சு. முன்னாடி திரும்பி ஒரு முன் சுற்று போடுறோம். காலை திருக்கி 2 பின் சுற்று போடுறோம், வந்து நிற்கிறோம். இது என்னது? ஒற்றைச்சுவடு. ஆயத்த நிலையில் ஒற்றைச்சுவடு. சரியா? திரும்ப பாருங்கள். 2 பின் சுற்று, திரும்புகிறோம், போடுறோம், வந்து நிற்கிறோம். ஆயத்த நிலையில் இது ஒற்றைச்சுவடு. ஏற்கனவே இது வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை எடுத்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு வாங்க. இல்லைன்னா இப்போ நான் சொல்லி கொடுத்த வச்சு கூட கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்துட்டு அடுத்த வீடியோக்கு வாங்க. சரியா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆயத்த நிலை ஒற்றைச்சுவலில் பகில் எப்படி போடுறதுன்றதை பார்க்க போகிறோம். பகில் தனியாக போட்டிருக்கேன், அதையும் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க. 2 பின் சுற்று. நம்ம முன் சுற்று போடுவோம்ல இந்த இடத்துல முன் சுற்று, அதுக்கு பதில் என்ன பண்ணோம்னா 2 பின் சுற்று போட்டு நம்ம வலது கையில் பகில் போடுறோம். வலது கையில் என்ன பண்ணுறோம்? பகில் போட்டு நல்லா பின்னாடி திரும்பி 2 பின் சுற்று, இடது கையில் கையை மாற்றி பகில் போடுறோம். நம்ம ரெட்டை பகில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம்ல, அதை எடுத்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒற்றைச்சுவடு, ரெட்டை பகில், இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் இப்போ நம்ம இது பண்ணுறோம். சரியா? வாங்க திரும்ப. 2 பின் சுற்று, வலது பகில், 2 பின் சுற்று, இடது பகில். திரும்ப 2 பின் சுற்று, வலது பகில், 2 பின் சுற்று, இடது பகில். திரும்ப 2 பின் சுற்று, வலது பகில், 2 பின் சுற்று, கையை மாற்றி இடது பகில், அப்படின்னு 2 பகில் போடணும். சரியா? இது கொஞ்சம் ஸ்பீடாகவும் பண்ணி பார்த்துடணும். ஓகே, இதை கொஞ்சம் நல்லா தெளிவாக வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்து நீங்கள் கற்றுக்க முடியும். ஓகே, நன்றி, வணக்கம், தேங்க்யூ.